இன்னையோட மினி vlog இன்னைக்கு வரகு சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என்னோட சேனலில் இதை நான் போட்டிருக்கேன். பட் இது சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக ஒரே ஒரு பாட் ஜஸ்ட்டு நம்ம 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சூப்பரான வரகு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிளாஸ் வரகரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவு பார்த்திங்கன்னா பருப்பு, துவரம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிச்சதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அதுவும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி, வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சாம்பார் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்க அந்த வரகரிசி, அதுக்கப்புறம் பருப்பு அதையும் சேர்த்துட்டு இதுலேயே புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்துருப்போம். இப்போ இந்த புளி தண்ணியும் இப்போவே சேர்த்துக்கிறோம். தாளிப்பும் எல்லாமே ஃபஸ்ட்டே செஞ்சுட்றோம். ஜஸ்ட் ப்ரெஷர் குக் மூடி ஒரு 2-3 விசில் வச்சதுக்கப்புறமா அப்படியே நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இது கூட ஃபைனலாக நெய், கொத்தமல்லி சேர்த்து இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணுங்கள்.